அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுபதினமாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை பொழுதிலே உம்மோடு ஒப்புரவாகி, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு ஜீவிக்க எங்களை உம்முடைய வார்த்தைகளால் ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் நல்ல செய்திக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்குரிய இந்த செய்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது நறுமணம் வீச என் தேவன் எங்களுக்கு அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தர் நம்மை எழுப்பி இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தெரிந்து கொண்ட தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் இன்றைக்குரிய நல்ல செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நாம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது, ஒருவருக்கும் நன்மையன்றி உங்களால் தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி தீமை செய்யக்கூடாது என்றால், யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக பேசியிருந்தாலோ, அல்லது யாராவது ஒருவர் நம்மை திட்டியிருந்தாலோ, அல்லது யாராவது ஒருவர் சில நேரங்களில் அடித்திருந்தாலோ, அதற்கு பதிலாக வம்மம் வைத்து நாம் அவர்கள் செய்த அதே செய்கைகளை நாமும் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் பதிலுக்கு பதில் என்கின்ற சொல் இன்றைக்கு சக மனிதரிடத்தில் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாராவது ஒருவர் இன்னொருவரை ஏசிவிட்டால், திட்டிவிட்டால், அல்லது கோபத்திற்கு மூட்டும்படி அங்கு சண்டைகள் செய்தால் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லா மனிதரிடத்திலும் உண்டு. அதற்கு விலக்கு இல்லாதவர்கள் யாரும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. சிலர் அதை கட்டுப்படுத்தி கொள்வார்கள், சிலர் அதை பேசி விடுவார்கள். அவன் பேசினால் நானும் பேசுவேன் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் இருக்கும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். ஆனால் நாம் வணங்குகிற தேவன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? பதிலுக்கு பதில் நாம் செய்யலாமா என்பதை, வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாளின் சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டு ஜெபத்தோடு அந்த வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 39வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பிக் கொடு என்று சொல்லுகிறார். ஒருவன் உன்னை அடித்தால் மறுபடியும் அவனுக்கு உன் வலது கண்ணை காண்பி என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இது பதிலுக்கு பதில். அவனும் செய்தான், நானும் செய்தேன். இந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டும், பேசினால் பேசட்டும் என்கின்ற மனப்பக்குவம் ஒருவேளை 100ல் எத்தனை பங்கு இருக்கும் என்று நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாருக்கும் செய்யக்கூடாது, தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் தீமை என்று நாம் உணர்ந்து கொண்டால், அவன் தீங்கானவன் என்று உணர்ந்து கொண்டால் அவனை விட்டு வழிவழிக செல்ல வேண்டும் என்பதுதான் வேத கற்பனை. 1வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பாதையில் நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே,
இந்த அனுபவத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு உன் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்லுகிறார். இது சாத்தியமாகுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 50:6 அவர் சொல்லுகிறார், அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை யார் அடித்தார்களோ அவர்களுக்கு மறுபடியும் நான் என்னை அடியுங்கள் என்று காண்பித்தேன். என்னை உமிழ்ந்து துப்பினார்கள், நான் என் முகத்தை மூடவில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் உண்மையில் அவருடைய பிள்ளைகளா என்பதை, இப்படிப்பட்ட குணம் படைத்தவருடைய பிள்ளைகளா நாம் என்று நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தன்னை அடிக்கிறவனுக்கு என் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை அடிக்கிறவனுக்கு மறுபடியும் தன் கன்னத்தை காட்டி என்னை அடி என்று சொல்லி அவனுக்கு நிந்தை உண்டாகும்படி நிறைந்திருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், அவர் பரிசுத்தர். அவர் மீது குற்றம் சாட்டக்கூடிய காரணங்கள் எந்த இடத்திலும் வேதாகமத்தில் காணப்படவில்லை. அவரை அண்டி ஜீவிக்கிற, அவருக்குள் இருக்கிற, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் அந்த குணத்தில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கு சங்கீதக்காரர் சொல்லும்போது, மன்னிக்கவும், ஞானி சொல்லும்போது 20வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். என்னை அடித்தவனை நான் சும்மா விடமாட்டேன், நான் யார் என்று அவனுக்கு காண்பிப்பேன். அவனை, என் ஆஸ்தியை அழிந்தாலும் அவனை விட்டுவிட மாட்டேன் என்ற கோபங்கள், ஆக்ரோஷங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் எத்தனையோ தவறுகள் செய்யக்கூடிய அனுபவங்கள் பெற்ற மக்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது, நான் தீமையை தோடு ஒழித்து விடுவேன். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தேவன் நமக்கு காட்டுகிற அன்பு என்ன? ஏன் ஆண்டவர் நீ எந்த நிலையிலும் உன்னை எதிர்த்து மற்றவர்களுக்கு நீ தீமை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், அங்கு ஆண்டவர், நம்முடைய தேவனும் அப்படித்தான். அவரை குத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அன்பு தெய்வமே, இந்த குணம் நம்மில் காணப்பட வேண்டும். ஏன் ஆண்டவர் மீண்டும் அப்படி சொல்லுகிறார் என்றால், நீங்கள் உங்களை நிந்தித்தவர்களுக்கு பதிலாக நீங்கள் அதே நிந்தையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு நியாய தீர்ப்பு நாளிலே நான் அவனுக்கு நியாயம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், இது எங்கே எழுதியிருக்கிறது? லேவியராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலும் உபாகமம் 32-35 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழிக்கு பழி வாங்காமலும் தீமைக்கு தீமை செய்யாமலும், ஏனென்றால் நான் பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
ஒருவன் என்னை அடித்தான், ஒருவனை நிந்தித்தான், ஒருவனை துன்மார்க்கமாய் பேசினான் என்றால் ஆண்டவர் அதை கணக்கில் வைக்கிறார். நீ பதிலுக்கு பதில் செய்துவிட்டால் அங்கு தேவ கோபத்திற்கு இடமில்லை. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தவற்றை செய்து நீ உன்னை பாவியாக்கி கொள்ளாமல் என் கோபத்திற்கு இடம் கொடு, நான் அவனை தண்டிப்பேன். தண்டிப்பது என்னுடைய கடமை, அவனுக்கு ஏற்ற பதில் செய்வது என்னுடைய கடமை என்று ஆண்டவர் நான் அவனுக்கு பதில் செய்வேன். நீ நமக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே என்று நீ சங்கோஜப்படாமல், சரி பரவாயில்லை என்று விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தில் உன்னை ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தால் அவனுக்கு பதிலாக அந்த தீமை செய்ய கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்ட பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழக்காமல் நமக்கு விரோதமாக செயல்பட்ட பிள்ளைகளுடைய அந்த எண்ணங்களிலிருந்து அவர்களுக்கு நற்புத்தி வர வேண்டும் என்று நாம் அமைதலாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த வார்த்தையின் பலன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அனுபவத்திலே நம்மை கூட்டி சேர்க்கிறது என்பதை யோசித்து, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்தின் பிரதிபலன் என்ன என்பதை நாம் அறிந்து, எப்போதும் நாம் தவறு செய்பவர்களுக்கு தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் இந்த லோகத்தில் எவ்வளவு மக்கள் துன்மார்க்கமாய் இருப்பார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்குள் இருக்கிறோம், நாம் இன்னாருடைய பிள்ளைகள் என்பதை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டுமென்றால் நம்முடைய தேவன் தனது சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போதும் கூட அவர் சொன்னார், நான் என் பிதாவை வேண்டினால் எனக்கு அவர் அநேக லேகியோன்களை அனுப்பி என்னை விடுவிப்பார். நம்முடைய தேவன் பதிலுக்கு பதில் செய்யவில்லை, வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பொறுமையை இழந்து பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை நாம் நினைக்காவிட்டாலும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நம்மை தூண்டி நம்மை அந்த குற்றத்திற்கு, அந்த பாவத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி செய்து நாம் இன்னாருடைய பிள்ளைகள் இல்லை என்பதை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய ஒரு செயலிலே இன்றைக்கு முற்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த முற்படுதல் எல்லா நிலைகளிலும் நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வராது. கோபம், பொறாமை, எரிச்சல், இவைகளின் நிமித்தம்தான் இன்றைக்கு உலகம் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் அப்படி அல்ல. நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். நீங்கள் இன்னாருடைய பிள்ளைகள் என்பதை நாம் தான் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதற்கேற்ற பொறுமை. ஒருவன் தவறு செய்தால், நமக்கு விரோதமாக தவறு செய்தால், ஆண்டவர் அவனை அறிந்திருக்கிறார். அவன் எந்த நோக்கத்தோடு தவறு செய்தாலும் அந்த தவற்றுக்கு தண்டனை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அந்த தவற்றை நாம் கையில் எடுக்காதபடி நாம் பொறுமையை கற்று மன்னிக்கிற குணம். யாராவது தவறுகள் செய்துவிட்டால் அந்த தவறுகளை சிறிய பையன்தானே, ஏன் விட்டு விடுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த குணத்தை நாம் பெற்று, நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்று, நாம் இன்னாருடைய பிள்ளைகள் என்பதை நாம் காத்துக்கொள்ள நமக்கு மிக மிக பொறுமை அவசியம். பதிலுக்கு பதில் நாம் செய்வது நம்முடைய குணம் அல்ல. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகள்
கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட குணங்கள் நீங்கள் செய்திருந்தாலும், அப்படிப்பட்ட செய்கை இனிமேலும் வரக்கூடாது என்று உங்களை அன்பாய் கேட்டு, நாம் எல்லோரும் தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்து, நீர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறீரோ அதைப்போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல பொறுமையின் குணத்தை என் தேவன் தந்து, பழிவாங்கக்கூடிய குணத்திலிருந்து பிள்ளைகள் மாறுபட்டவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்குரிய சத்தியம் உங்களுடைய நல் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று இன்றைக்கு நம்புகிறேன். இதே வார்த்தையோடு இந்த நாளை துவக்குங்கள், இந்த நாளை முடியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.